வணக்கம் நேயர்களே, விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் மாதொரு பாதகன் என்கின்ற நாவலுக்கு தடை கோரியிருப்பதும், அந்த தடையினால் அந்த எழுத்தாளர் நான் அந்த நூலை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன், நான் இதற்கு முன்னால் எழுதிய நூலையும் நான் திரும்பி பெற்றுக் கொள்கிறேன், அதற்காக நட்டையிடை கூட நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். ஒரு எழுத்தாளர் தனது படைப்பை வெளியிடுவதற்கு மாற்று கருத்துக்கள் வரலாம், ஆனால் அவர் எழுதக்கூடாது என்றோ அந்த படைப்பையே இனி யாரும் படிக்காமல் தடை செய்வது சரியாகுமா என்கின்ற ஒரு வாதம் எழுப்பப்படுகிறது. அதே சமயத்தில் இது குறிப்பிட்ட ஒரு வட்டார மக்களுடைய வாழ்க்கை முறையை, பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது, அந்த பண்பாட்டை இழிவுபடுத்துவதாக உள்ளது, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது பிரிதொரு வாதமாக உள்ளது. இதனை இந்து மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போன்ற கட்சிகள் இந்த நாவலுக்கு எதிர்ப்பும் அந்த எழுத்தாளருக்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கின்றனர். மற்றும் முற்போக்கு சங்க எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அனைவரும் இவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் பெருமாள் முருகன் அவர்கள், எனக்காக இனி யாரும் குரல் கொடுக்க வேண்டாம், நான் இனி எழுத்தாளராக இருக்க போவதில்லை, எழுத்தாளர் பெருமாள் முருகன் இறந்து விட்டான், நான் ஒன்றும் கடவுள் அல்ல எழுந்து வருவதற்கு என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த தருணத்தை தமிழகத்தில் எவ்வாறு பார்க்க வேண்டும், இதை அரசு எவ்வாறு அணுகிக்க வேண்டும், இந்த அமைப்புகளின் போராட்டம் சரியானதா, அவருடைய முடிவு சரியானதா, இதற்கு இந்த இயக்கங்கள் எதனால் ஆதரவு தருகின்றன என்பது போன்ற பல்வேறு தளங்களில் தான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக பெண்ணிய சிந்தனையாளர், பேச்சாளர் சுந்தரவள்ளி அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் இந்துத்துவ எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்களும் நமது விவாத அரங்கில் இந்த நாவலுக்கான தடை குறித்து விரிவாக பேச இருக்கிறார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய ஈஸ்வரன் அவர்களும் இந்த விவாதத்தில் அவர் தரப்பு, அவருடைய அமைப்பு சார்ந்த கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார். இந்திய பொதுவுரிமை கட்சியை சேர்ந்தவரும் சமூக சமத்துவ மருத்துவர் சங்கத்தை சேர்ந்தவரும் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. சார், எழுத்தாளர்கள் முறையில் உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். அந்த விவாதம், ஒரு நாவல் அவர் எழுதியிருக்கிறாரு, அந்த நாவல்ல மாற்று கருத்துக்கள் இருந்திருக்கலாம், குறிப்பிட்ட சமூக மக்களையோ ஒரு குறிப்பிட்ட வட்டார மக்களுக்கோ எதிரான விஷயங்கள் இருந்திருந்தா அதை எதிர்த்து ஒரு பிரிதொரு படைப்பையோ அல்லது ஒரு வேறு விதமான ஒரு அறப்போராட்டத்தையோ நடத்துவது இல்லாமல் அந்த நாவலை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த நாவலை தடை செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது. அங்க போராடி கொண்டிருக்கிற எல்லாருமே அற வழியில் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். புத்தகத்தை எரிப்பது, தங்களுடைய கண்டனங்களை தெரிவிப்பது, அந்த முறையில தான் எதிர்ப்பவர்கள் அறவழியில் தான் போராடி சொல்றேன் நான். அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், எனக்கு தொடர்ந்து தொலைபேசியில கொலை மிரட்டல் வருகிறது அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அவரு. ஆனா இது வரைக்கும் அவர் காவல்துறையில போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அவருடைய செல்போன்ல நம்பர் வந்திருக்கும். உண்மையிலே அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா அவர் தாராளமா போயிட்டு இந்த நம்பர்லாம் எனக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு, நீங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது வரைக்கும் அது அவர் எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க இது வரைக்கும் ஒரு மண்ணின் மைந்தர்களை கொச்சைப்படுத்தி எழுதுவது அங்க இருக்கிற மக்கள் தான் போராடுறாங்க. இதுல நல்லா எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம், திருச்செங்கோடை தவிர வேற எங்கேயுமே இதுக்கு எதிர்ப்பு இல்லை. பக்கத்துல ஈரோட்டில் கூட எதிர்ப்பு இல்லை. யாரும் தொடர்ந்து அதற்கான கண்டன குரல்களை தெரிவிக்கவில்லை. திருச்செங்கோடு மட்டும்தான். ஆனால் இந்த படைப்பை ஆதரிக்கிறவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இதற்காக போராட்டம் செய்கிறார்கள். நேற்றைய கூட இந்த பபாசி நடத்துகின்ற இடத்துல புத்தக கண்காட்சியில ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. பெருமாள் முருகன் நான் இனிமேட்டு இதை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி இதை ஒரு காம்ப்ரமைஸா முடிச்சு, எதிர்த்தவர்கள் கூட நாங்கள் இனிமேட்டு இதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவரும் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி இவர்கள் திருப்பி நேத்துல இருந்து புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, தஞ்சாவூர்லயும் அதை பண்ணிருக்காங்க அவங்க. சோ இவங்களுடைய நோக்கம் என்பது இதை வேற மாதிரியா எடுத்துன்னு போகணும்னு ஆசைப்படுறாங்க இவங்க. இதுல எனக்கு ஒரு பெரிய டவுட் என்ன, இது பின்னாடி இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கோன்னு ஒரு டவுட் இருக்கு. இஸ்லாமிய அமைப்புகள் இதுவரையும் வரல. இல்ல, நான் காரணம் சொல்றேன். பின்னாடி இருக்கவங்க எப்பயுமே முன்னாடி பெரிய அளவுல வரமாட்டாங்க. ரெண்டு காரணம் சொல்றேன் நான். மனுஷபுத்திரன் 8ஆம் தேதி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு பிபிசி ரேடியோக்கு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, முகமது நபியை, அதாவது பாரிஸ் சம்பவத்துக்காக அந்த பேட்டி, அந்த முகமது நபியை விமர்சிக்க கூடாது, அது தவறுதான். ஒரு மிகப்பெரிய, அவர் இந்தியாவில் மட்டுமல்ல இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக, ஒரு சமூகத்துக்கு ஒரு மதத்திற்கு ஒரு பெரிய ஐக்கானாக இருக்கிறார் முகமது நபி. அவரை விமர்சிக்க கூடாது, அப்படி புண்படும். ஆனால் இது அவர்கள் சாகடிச்சது தப்பு. ஆனால் கருத்து சுதந்திரம் என்பது வரையறுக்கப்பட வேண்டும்.
என்ன வேணா நீங்க வந்து கார்ட்டூனா வரைஞ்சிடக்கூடாது. மனுஷபுத்திரன் அப்படி சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு நீங்க 8ஆம் தேதி பிபிசில சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதே மனுஷபுத்திரன் இந்த நாவலுக்கு பெருமாள் முருகனுக்கு சப்போர்ட் பண்றாரு. இல்ல அதே மனுஷபுத்திரன் விஸ்வரூபம் படத்துக்கு கமலுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தா தான் இங்க பிரச்சனை இல்ல, முழுமையா இருந்தாரு. இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த தௌ ஜமாத் வந்து மனுஷபுத்திரன் பத்தி கேவலமா திட்டி எழுதுனாங்க சார். அதாவது சார் இது வந்து வெளியில தான் சார். நான் இன்னொரு சம்பவம் சொல்றேன் சார். இதே மனுஷபுத்திரன் நக்கீரன்ல ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு, கொலையை கொண்டாடும் தேசம் அப்படின்ட்டு. அப்துல் கசாப் நினைக்கிறேன், அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சப்போ இங்க எல்லாரும் வந்து கொண்டாடினாங்க. இங்க அதை கண்டித்து எழுதினார் அவர். எல்லாரும் கொண்டாடக்கூடாது, ஒரு தீவிரவாதியை கொன்னதுக்கு அதை சப்போர்ட் பண்ணி எழுதுறாரு. எதிரான கருத்து அது இல்ல சார். கொலையை கொண்டாடு சார், ஒரு நாட்டை பாதிக்கின்ற ஒரு விஷயத்துல வந்து கொண்டாடதான் சார் செய்வாங்க. அது அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன் நான். அதற்கு வந்து நீங்கள் கருத்து சொல்றீங்க. இதுல இன்னொரு விஷயம், நேத்து பாத்தீங்கன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த ஒரு முஸ்லிம் வந்து அதுல கலந்து இருக்காரு. அதுல யாரு, ஷானவாஸ். தொடர்ந்து அவர் வந்து இந்துத்துவ விடுதலை சிறுத்தைகளின் கருத்து தானே பிரதிபலிக்க முடியும். இல்லங்க ஏங்க, நான் என்ன சொல்லட்டுமா, அவர் ISIS வந்து சப்போர்ட் பண்ணி Facebookல எழுதியிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? அது இது எந்த அளவுக்கு உறுதியான ISI சப்போர்ட் பண்ணி விடுதலை சிறுத்தைகள் சப்போர்ட் பண்ணல. அதான் நீங்க பாக்கலன்னு சொல்லுங்க. நான் Facebookல தொடர்ந்து வாசிச்சிட்டு இருக்கேன். இல்ல இது என்னோட டான் வரும்போது ஆதரிக்குதுங்கற மாதிரி நீங்க இல்ல ஷானவாஸுடைய பக்கத்தை நாங்க வாசிச்சிட்டு இருக்கோம். தலைமைக்கு மாற்ற அவங்க எப்படி செயல்பட முடியும் கட்சியில? என்னோட Facebookல அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு போட்டேன் நான். அதாவது அவர் விடுதலை புலிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஆனா ISIS வந்து ஒரு அவங்க சமூகத்துக்காக போராடுறாங்க. இத யாரும் வந்து எதிர்க்க சப்போர்ட் பாருங்க. அதே போல ஆஜாகனி பேசும்போது பெருமாள் முருகன் சப்போர்ட் பண்ணி பேசினார் அவர். ஏன்னா அவர் வந்து விஸ்வரூப பிரச்சனை வேற. ஜி ராமகிருஷ்ணன் பேசினார்ல, அத கையில எடுங்க. இருங்க ஏங்க, இது சரிங்க. ஜி ராமகிருஷ்ணன் போராட்டத்தை கையில எடுத்துற அதை இல்லங்க. சரிங்க, போராட்டத்தை கையில எடுத்துற ஜி ராமகிருஷ்ணன் பேசுங்க. ஏங்க இதுல வந்து இஸ்லாமிய அமைப்பும் கம்யூனிஸ்ட் அமைப்பும் இது பின்னாடி இருக்கு. இது அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகணும். ஏன் பிரச்சனையாகணும்னு சொன்னா, இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் வந்திருக்கு. அவருக்கு இது வந்து நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. இது இந்த போராட்டம் வந்து ஒரு சமூகத்தோட உள்ள குமரோட எழுச்சி தான் இது. ஆனா இத மதத்தோட வந்து இவங்க தான் சம்பந்தப்படுத்துறாங்க. இத ஆதரிக்கிறவர்கள் இல்ல சார், நான் அதுக்கப்புறம் அதை ஆதரிக்கிறவர்கள் இதை ஒரு மத பிரச்சனையா பாக்குறாங்க. ஏன்னா மோடி அரசாங்கத்திற்கு இதை வந்து எந்த இடத்துல எதுக்கு நீங்க ஒரு அதாவது நீங்கள் எல்லாருமே இல்ல அவர் நீங்க சொல்லுங்க எதுக்கு எதிர்க்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் தெளிவா சொல்லுவீங்க. நீங்க எதுக்குறவங்க தான் முதல் சொல்லணும். புத்தகத்தை எடுத்து எரிக்கிறீங்க. பிஜேபி RSS உடைய பின்புலத்துல நின்னுகிட்டு அவங்க பின்னாடி நின்னு உங்களுக்கு முதுகு சொரிஞ்சு விடுவாங்க. நீங்க முன்னாடி பெருமாள் முருகன் அழுத்தமா சொல்லியிருக்காரு இதுல RSSக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் பேட்டியில வந்திருக்கு. சொல்லியிருக்காரு சார், நீங்க சொல்றது இல்ல, அவரு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சொல்லக்கூடிய தனித்தனியா பேசுவோம். இல்ல மிரட்டல் வந்திருக்க சொல்லக்கூடிய சப்போர்ட் இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்க, அவங்க பேசணும். இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டோம். ஒரே நிமிஷம் தலையிடுங்க, மன்னிக்கணும். என்னன்னாக்க முதல்ல இந்த நாவலை வாசிச்சிருக்காங்களா, என்ன காரணம், இது சமூக பிரச்சனை சொன்னாரு. என்ன சமூகத்துல பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு தெரியாம நீங்க பேசிட்டீங்க. குற்றச்சாட்டு அத சொல்லுங்க, அந்த கதையை சொல்லுங்க. நாங்க சொல்லுவோங்க, நாங்க இதை எதுக்காக ஆதரிக்கிறோம் நாங்க சொல்லுவோம். இல்ல அவங்க அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. சரி நீங்க சொல்லுங்க. இல்ல தெளிவா ஒரு விஷயங்க, படைப்புக்கு என்று ஒரு சுதந்திரம் வேண்டும். அந்த படைப்பு இந்த சமூகத்தை புதைகுழியில் தள்ளாத மாதிரி இந்த சுதந்திரம் இருக்கணும்ன்றத நாங்க மாற்று கருத்து இல்ல. மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பெருமாள் முருகனுடைய கதை வழியா மட்டும் இல்ல, இது மாதிரி 100 கதை என்னால சொல்ல முடியும். பெருமாள் முருகனுடைய கதை ஒரு கதை, நான் 100 கதை சொல்லுவேன். நான் ஒரு படைப்பாளர், நான் ஒரு வாசிப்பாளர், நான் 100 கதை சொல்லுவேன். சந்திரகிரி ஆற்றங்கரையிலே அப்படின்னு இஸ்லாமிய சமூகம் குறித்த ஒரு கதை வருகிறது. அந்த கதையில ஒரு பெண் தன்னுடைய கணவனை பிரிஞ்சு போக வேண்டிய சூழல் வரும். அப்ப திரும்ப தன்னுடைய கணவனோட ஒரு கட்டத்துல சேரணும் அப்படின்னு அவ ஆசைப்படுவா. அப்ப சேரணும்னு சொல்லுகிற போது அந்த இதுல ஒரு ட்விஸ்ட் வரும். என்ன ட்விஸ்ட்னா, நீ ஒரு வயோதிகனோடு குடும்பம் நடத்தணும். ஒரு வயோதிகனோட கொஞ்ச நாள் குடும்பம் நடத்துகிற போது அவனுடைய கரு உன்னுடைய வயித்துல தங்கிருச்சு அப்படின்னா நீ வயோதிகத்தை பொண்டாட்டியா இருப்ப. அந்த குழந்தை தங்கலன்னு வச்சுக்கோவே, நீ வந்து உன் புருஷன் கூட சேர்ந்துடலாம். இதுதான் அங்க இருக்கிற மரபும் பாரம்பரியம். இந்த மரபு பிரகாரம் அந்த பிள்ளை போகும், ஒரு குழந்தை வந்துரும். இந்த குழந்தை வந்த பிறகு இவனோட சேர்ந்து வாழ முடியாதுன்றக்காக சந்திரகிரி ஆற்றல குதிச்சு தற்கொலை செய்து கொள்கிற ஒரு பெண்ணை பற்றிய கதை.
இது தெளிவா புரிஞ்சுக்கணும். எதையுமே படிக்காம வந்து உட்காந்து நானு சொல்லக்கூடாது. நான் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். படைப்பாளிக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற பழம் பிரச்சனைகளை முன்னெடுத்து பேசுவதில் அல்லது மறு ஆய்வு பண்ணுவதில் மீட்டுருவாக்கம் செய்வதில் 100% உண்டு. நீங்க கந்தசாமி கடவுளும் கந்தசாமி பிள்ளைன்னு புதுமைப்பித்தன் அன்னைக்கு எழுதினாரு. இன்னைக்கு கடவுளும் கந்தசாமி பறையனும் சொல்லிட்டு ஆதவன் டிஷனி எழுதினாரு. கந்தசாமி பறையன் வீட்டுல வந்து மாடு கழுவி தொழுவுல வந்து சாணி எல்லக்கூடிய கடவுளை குறித்த கதை இருந்தது. ஒரு நாள் கந்தசாமி வீட்டுல போய் நின்னுட்டு கடவுள் அங்க வட்டி கடை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த கந்தசாமி வீட்டுல வந்து பறையன் செய்ய வேண்டிய வேலையை செய்வாரு. மீட்டுருவாக்கம் செய்வது படைப்பாளியினுடைய வேலை. வாசிப்பாளினுடைய வேலை என்னன்னா அதை ஃபாலோ பண்ணி அதுல வர பிரச்சனைகளை விமர்சன பூர்வமாக வையுங்க. இந்த இடத்துல நாங்க மாறுபடுறோம், இது எங்களை அவமானப்படுத்துது, இது இப்படி செய்யக்கூடாது என்று விமர்சனமாக கண்டனத்தை பதிவு பண்ணுவது வேறு. ஒருத்தரை எழுத விடாம நான் வந்து ஆக்குபை பண்ணி காலி பண்ணி ஒரு ஆளு செத்துட்டாயா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு படைப்பாளியை துன்புறுத்துவது என்பது வேறு. இவர் தெளிவா சொன்னாரு, RSS பிஜேபி அமைப்புகள் இல்ல. நான் தெளிவா சொல்லுவேன், நான் படிக்கிற காலத்துல இருந்தே அமைப்புல இருந்து வளர்ந்தவன். நான் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். படிக்கும் போது மாணவர் சங்கத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் படிப்புக்காக வாசிப்புக்காக செலவழிக்கிற ஆள் நான். அதை முதல்ல பதிவு பண்ணிக்க வேண்டியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்தா 2010 இதே பிரச்சனை அவர் துன்புறுத்தப்படுறாரு. கொலை மிரட்டல் விடப்படுகிறது RSS குற்றத்தினால. அப்ப கொலை மிரட்டல் வருகிற போது அவர் வரும்போது நாங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தான் அவருக்கு சார்பாக அன்னைக்கு நிக்கிறோம். நின்று அவர் பேசும்போது அவர் பயப்படுறாரு. இன்னொன்னு, எந்த தனி மனிதனும் படைப்பாளி எல்லாத்தையும் தாண்டி அவன் உயிர் வாழ்வதற்கான தேடல் இருக்கும். அதுதான் ஒரு உயிருடைய மிக அடிப்படையான விஷயம். அந்த ஒரு பயத்தை இன்றைக்கு அவர் மேல உருவாக்கி இருக்கிறார்கள் இவர்கள். நான் கேட்கிறேங்க, தொடர்ந்து இந்தியாவிலே இந்த ஒரு ஆண்டுக்குள்ள படைப்பாளர்கள் எல்லாம் பயமுறுத்தப்பட்டு இருக்கிறார்களா? இன்னும் சில உதாரணங்களை முன்வைக்கலாம் நினைக்கிறேன். ஆமா, நான் அப்படிதான் பாக்குறேன். வெண்டி டோனிக்கர் அவர் யாருன்னு முதல் இந்துத்துவ அமைப்புகளுக்கு நல்லா தெரியும். வெண்டி டோனிக்கர் இந்துத்துவாவில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு காலத்துல பேசினவர். இன்றைக்கு இந்துத்துவ அமைப்புகள் குறித்தும் இந்துத்துவா குறித்தும் அது இந்த சமூகத்தை எப்படி துண்டாடுகிறது என்பது குறித்தும் ஒரு புத்தகத்தை எழுதினார். வெண்டி டோனிக்கருடைய அந்த புத்தகத்தை பெண்குவின் என்கிற ஒரு பதிப்பகம் வெளியிடுவதாக இருந்தது. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெண்குவின் பதிப்பகத்தை அடித்து நொறுக்கி அவர்களை மிரட்டி வெண்டி டோனிக்கருடைய புத்தகத்தை வெளிவராமல் செய்ததோடு பதிப்பகம் அச்சிட்டு வைத்திருந்த அத்தனை புத்தகத்தை வாங்கி எரிக்க கூட செய்தாங்க. இதே மாதிரிதான் இன்னைக்கு PKன்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் கடவுள் குறித்து கேள்வி எழுப்பின உடனே ஏன் இஸ்லாமிய கடவுள் குறித்து தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க, கிறிஸ்தவ கடவுள் குறித்து தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக கடவுள்ன்ற கான்செப்ட் குறித்து கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் இன்றைக்கு பிஜேபி RSS அந்த படத்தை முடக்க வேண்டும் என்று சாமியார்கள் புறம் மொத்தமா கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. எனவே படைப்பாளர்களுடைய படைப்பை அதுக்குள்ள இருக்கிற நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு பதிலாக அதை உடைப்பதும் அல்லது அது மாதிரியான படைப்புகளை கொண்டு வராமல் தடுப்பதற்குமான ஒரு வேலையை தொடர்ந்து RSS இந்துத்துவ அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய முகத்தை RSS இல்லை மக்கள் என்று காட்டுவதற்கான முயற்சி பண்ணுகிறார்கள். எந்த ஒரு முகமூடியையும் யாரும் ரொம்ப நாளைக்கு போட முடியாது. அந்த முகமூடியுடைய சாயை இறங்கித்தான் ஆகும். மக்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுதான். இப்ப நீங்க எதற்காக அந்த தடை செய்ய வேண்டிய அளவுக்கு அந்த புத்தகத்துல என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அதாவது எழுத்து சுதந்திரம் இருக்கின்றது, ஒரு படைப்பாளியை தடுக்க கூடாது, இதில் எல்லோரும் ஒத்து போகின்றோம். நான் சகோதரி அவர்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். எழுதுவதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு வரைமுறை இருக்கிறது, அதை ஒப்புக்கொள்கிறீர்கள். நான் ஒரே ஒரு கேள்வி இல்ல, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். சிம்பிளா ஒரு கேள்வி கோர்ட்ல வந்து ஆம் இல்லைன்னு கேள்வில ஏன்ட கேட்க கூடாது. வரையறை இருக்குதா வரைமுறை இருக்குதா இல்லையா? அவர் ஏங்கிட்ட ஒரு கேள்வி நீங்க ஒரு எழுத்தாளர்ன்றது நீங்க சொல்ற வரையறை வேற, நான் ஒரு எழுத்தாளர்ன்ற முறை எனக்கு இருக்கிற வரையறை வேற. எழுத்தாளருக்கு ஒரு வரைமுறை இருக்குதா இல்லையா? நீங்க சொல்ற வரையறை வேற, நான் சொல்லுகிற வரையறை வேற. ஆளுக்கு ஏத்த மாதிரி வரையறை மாறும். எழுத்தாளருக்கு வரைமுறை இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க அந்த புக் படிச்சிட்டீங்க, சொல்றீங்க, என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்குறவங்க சொல்லுங்க, நீங்க எதுக்குறவங்க சொல்லுங்க. அந்த இடத்துல இருக்க ட்விஸ்ட் நான் சொல்றேன். நீங்க படிச்சிட்டு வந்து சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க நீங்க கதையை. நீங்க சொல்லுங்க. இல்ல நான் ஒரு தெளிவா நான் வந்து வைக்கிற குற்றச்சாட்டே நீங்க அந்த கதையை வாசிக்கலன்னு தான். நீங்க அந்த குற்றச்சாட்டை மறுக்கணும். சத்தம் போட்டு பேசுறதுனால சத்தம் போட்டு பேசுறதுனால நீங்க படிச்ச மாதிரியும் நான் படிக்காத மாதிரி அந்த கதையை சொல்லுங்க. நான் சொல்றேன் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இது ஏத்துக்கிறீங்களான்னு பாக்குறேன். அதுதான் தெளிவா ஏத்துக்கிறேன். பொண்ணு ஒரு கேள்விதான் கேட்டேன். வரைமுறை அதுக்கு கதை தான் சொல்ல. நீங்க கதையை சொல்லுங்க, நான் கேக்குறேன். ரைட், ஓகே. அதாவது அதுல என்ன எழுதி இருக்கு? திருச்செங்கோடு தேர் விசேஷத்தின் போது அங்க இருக்கின்ற கல்யாணமான பெண்களை, குழந்தை இல்லாத பெண்களை அந்தந்த வீடுகளிலிருந்து அந்த இரவு எல்லோரும் அந்த தேர் திருவிழாவிற்கு அனுப்பி வைப்பார்கள். அனுப்புற அந்த பெண்கள் அன்று இரவு முழுவதும் அவர்கள் விரும்புகிற அத்தனை ஆண்களோடும் உறவு வைத்துக் கொள்ளலாம்.
எனக்கு சொல்றது கூச்சமா இருக்கு. நீங்க வந்து இவ்வளவு ஒரு பெண் இவ்வளவு வேகமா கேட்கறதுனால இப்ப நான் சொல்ல வேண்டியதா போச்சு. சொல்றேன் இல்ல அது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அங்க இருக்கின்ற இளைஞர்கள், சின்ன பிள்ளைகள், அவர்களும் இரவு முழுவதும் எத்தனை பெண்களோடு வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம். குழந்தை இல்லாத அந்த பெண் அன்று இரவு கருத்தரித்தால் அந்த குழந்தையினுடைய தந்தை யார் என்று தெரியாது. அதுதான் சாமி கொடுத்த பிள்ளை. இப்படி ஒரு நடைமுறை அங்கு இருப்பதாக ஒரு வரலாறை அவர் எழுதுகிறார். அப்படி இருந்ததா உண்மையிலே? அதான் பிரச்சனையே. இல்ல அதான் பிரச்சனையே. நீங்க திருச்செங்கோட்டுல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோசம் வரும். திருச்செங்கோட்டுல அதாவது இன்னைக்கு வந்து சொல்றேன், அதாவது திருச்செங்கோட்டுல பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த கோபம் வரத்தான் செய்யும். இல்லாத ஒன்றை இருப்பதாக எழுதி அந்த பகுதியில் இருக்கிற பெண்களை இழிவுபடுத்துகின்ற அந்த வேலை. இவரும் அந்த ஊர்க்காரர் தான், நானும் அந்த ஊர்க்காரன் தான், நானும் திருச்செங்கோட்டுக்காரன் தான். திருச்செங்கோட்டுல இருக்கிற அத்தனை பேத்துக்குமே அது கோபம் வரத்தான் செய்யும். அதே போல இப்படி எழுதி இருக்குதே, இது கேவலமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அது மட்டும் சொல்லுங்க. தெளிவாக ஒரு பொம்பளை நடு ரோட்ல நிக்க வச்சு ஆட வச்சு 100 ஆம்பளைய கூட போறீங்களா? கேவலமா இல்லையா? இருங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. கேவலமா இல்லையா? அதுக்கு அதுதான் கேட்டேன். அதாவது அந்த எழுத்தாளர் பெருமாள் முருகன் தினமலர் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கின்றார். அந்த பக்கங்கள் கேவலமானது என்று, அந்த எழுத்தாளர் கேவலமானது என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார். நீங்க அதுக்கு போய் வாதாடுங்க. அதை எழுதிருக்கவே மாட்டார். இன்னொன்னு சொல்றேன், அவங்க படிச்சே அவரோட 4 புத்தகத்தையும் நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். 4 புத்தகத்திலையும் பெண்களை இழிவுபடுத்துவதையே குறிக்கோளாக இன்னொரு புக்கில் என்ன படிச்சிருக்காரு கேளுங்க, அதையும் கேளுங்க, அப்புறம் பதில் சொல்லுங்க. இன்னொரு புக்கில் என்ன எழுதிருக்காரு தெரியுமா? சகோதரர்கள் அவர்கள் மனைவிகளை பகிர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. நீங்க படிச்சீங்களா இல்லையா எனக்கு தெரியல. சொல்லுங்க, படிச்சீங்களா? அதாவது இந்த மாதிரி வந்து திருச்செங்கோட்டுல அதுல ஒரு பிரச்சனை வரும் பொழுது 4 சகோதரர்களுடைய தாய் சொல்லுகிறான், இது என்ன பெரிய பிரச்சனை? சகோதரருக்குள்ள மனைவி பகிர்ந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்க 4 பேர் இருக்கிறீங்க, நீங்க 4 பேரும் ஒப்பனுக்கே பிறந்தீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்கெல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தோம். நான் கல்யாணம் ஆகி வந்தப்ப சகோதரருக்கு எல்லாத்துக்குமே மனைவியா வாழ்ந்தேன் அப்படின்னு. அதாவது ஒரு பெண் குஜராத்ல மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பிரச்சனையில இந்துக்களுக்கும் எந்த பாகுபாடும் இல்ல. 3 பேரும் சேர்ந்து முதல்ல அவர் சொன்னது தவறு. மண்ணின் மைந்தர்கள் இருக்கிறாங்க, இதுக்கு எதிர்ப்புல வந்து பின்னாளர்கள் வந்து முஸ்லிம்கள் இருக்காங்க, அதே போல கம்யூனிஸ்ட் இருக்காங்க. இல்ல இருக்கலாம், அதனால அவங்கதான் தூண்டி வராங்கிற மாதிரி சொன்னதான் தவறு. அதே போலவே அவர் சொன்னதுல வந்து என்னன்னாக்க, இந்த மாதிரிலாம் புத்தகம் வந்தா, இந்த கதைகள் வந்தா நான் எதுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நண்பர் ஈஸ்வரன் அவர்கள் சொல்றாங்க, அவருடைய உணர்ச்சியில புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வரலாற்று ரீதியா நீங்க பிரச்சனை பார்க்கலாம். பெருமாள் முருகன் தெளிவா அவர் சொல்லிருக்காரு, அறிக்கையில சொல்றாரு, பெருமாள் முருகன் இந்த எழுத்தாளன் இறந்து விட்டான்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நோவடிச்சிருக்காங்க. நோவடிக்கிறப்ப அவர் அந்த அறிக்கையில என்ன சொல்றாருன்னா, இந்த கதை வந்து 100 ஆண்டு புக்க பத்தி சொல்லுங்க. இல்ல அதான்
புக்கை நான் தனித்து பார்க்க முடியாது. ஒரு விஷயம் என்ன எழுதிருக்கு, மக்கள் ஏன் எழுத்தாங்க? இல்ல இல்ல இதான் subject. அது நீங்க அவர் என்ன பேசுறீங்க. எழுதுறாரு, உங்க மக்கள் கருத்து ஏன் எழுத்தாங்க? இல்ல சார், இருங்க அவர் என்ன சொன்னாரு? உங்க கருத்து அவர் சொல்றீங்க. பேசுறாரு. பேசுறீங்க. topic ஏன் பேசுறீங்க? நினைச்சு சொல்லுங்க. பெண்ணோட உரிமை பத்தி அவர் பேசுறாரு. பயங்கரமான ஆணாதிக்க அமைப்போட அந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு வந்து தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜனநாயக உரிமையை கூட அவங்க மறுக்கிறாங்க. அதுக்காக உறுதிமொழி ஏற்க வைக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம இல்ல சம்பந்தமே இல்லாம நீங்க பேசுறது என்ன விவாதம் இது? பேசுறது உங்களுக்கு பேசுற அமைதியா இருந்தேன். நான் சொல்றேன் அவர் ஆணாதிக்க அமைப்பு, அவங்க அமைப்பு ஆணாதிக்க அமைப்பு சொல்றேன். என்ன ஆதரவு? வேற வார்த்தை தான் பேசுறேன் சொல்லுங்க. இல்ல இல்ல ஏங்க அந்த புத்தகத்தோட அது மட்டும் பேசுறேன். இங்கே ஒரு பேச்சுரிமை வழங்கல. இது எப்படி சார் பேச்சுரிமை இல்ல. பேச விட மாட்டேங்கிறீங்க. இல்ல சார், ஏதோ பல கதைகள் இல்ல சார், பேசுறாங்க. அடுத்த சுற்றுல அவர் முடிக்கிட்டு அவர் பேசுனதுக்கு அவர் பேசுறாரு. என்னன்னாக்க சரி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு கதையை வச்சு அவர் எழுதினாரு. அதனால அந்த நாவல் மேல கோவப்படுறீங்க, எரிக்கிறீங்க, அதை வந்து பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாத்துறீங்க. அவரை மிரட்டி ஒரு நோக அடிச்சு நான் என்னுடைய படைப்புகள் எல்லாமே திரும்ப பெறுங்கிற அளவுக்கு வந்திருக்காரு. இன்னொரு 800 வருஷத்துக்கு முன்னால போங்க, மகாபாரத கதைக்கு போங்க. மகாபாரத கதையில குந்தி எத்தனை கணவர்? 5 கணவர். அந்த இருங்க சார், நீங்க அப்புறம் வரலாற்று எல்லாம் பேசுறது நீங்க இல்லாத ஒன்றை எழுதிட்டு பெருமாள் முருகன் இல்லாத ஒரு விஷயத்தை எழுதிட்டு கோவப்படுறாரு. இந்திய சமூகத்துல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சொல்லியிருக்காரு. அதை நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்ல தவறு தான் சொல்லுங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மகாபாரதத்துல ஏன் வந்து குந்திக்கு 5 கணவர், அதுக்கடுத்து வந்து அந்த அதே போலவே பாத்தீங்கன்னா பாண்டுடைய குழந்தைகள் இருக்கு இல்லையா, 3 குழந்தைகள். அந்த குழந்தைகள் வந்து எவ்வாறு பிறந்தார்கள் அந்த வரலாற்றை பாருங்க நீங்க. அதே போல 100 வந்து திருதராஷ்டிரர்கள் 100 பேரு, அந்த 100 பேர் எப்படி பிறந்தார்கள் இதெல்லாம் பார்க்கணும். காந்தாரிக்கு வந்து கருச்சிதை ஏற்பட்டது. அந்த கரு வந்து யாரால் உருவாக்கப்பட்டது? வியாசர் என்ற முனிவரால் உருவானது. ஏன் வியாசர்கிட்ட போறாங்க? அவங்க சொல்றாங்க குழந்தை பாக்கியம் இல்ல அப்படிங்கிற வியாசர் முனிவர்கிட்ட போறாங்க. வியாசர் மூலமா அந்த கரு உருவாகுது. அதே போலவே பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. யுதிஷ்டரே சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா குந்தி தேவி வந்து யுதிஷ்டரை கேக்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு 5 கணவர் உள்ளது நம்முடைய மூதாதையர்கள் உண்டா, முந்தைய சமூகத்தில் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அவர் யுதிஷ்டர் சொல்றாரு 10 சகோதரர் திருமணம் செய்து கொண்ட உதாரணம் உண்டு. சப்த ரிஷிகள் சொல்லக்கூடிய 7 சகோதரர் திருமணம் செய்து கொண்ட உதாரணம் சொல்லி அந்த உதாரணம் சொல்றாங்க. அப்ப பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு 5 கணவர் 6 கணவர் 10 கணவர்ல இருந்திருக்காங்க. அதே போலவே அந்த பண்டைய காலத்துல வந்து அரச குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு அந்த அரசிக்கு குழந்தை இல்லைனாக்க வேறொருவர் மூலமாக குழந்தை பிறப்பது அந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை வந்து அரச தர்மமாவே போற்றி போகிறார்கள். இன்னும் சொல்ல போனா வந்து பாண்டு வந்து சொல்லுகின்ற பொழுது அரச தர்மம்னே சொல்றாரு. அதுல குழந்தை பெற்றுக்கன்னு சொல்லி பாண்டு தன்னுடைய மனைவி சொல்றாரு. இருந்திருக்கு, இப்படி ஒரு மரபு இருந்திருக்கு. இப்பயும் கூட ஒரே ஒரு நிமிஷம் மேடம், என்னன்னாக்க இப்பயும் கூட இந்தியாவில பல பகுதியில இருக்கு. அது காரணம் வந்து சமூக பொருளாதார சொத்துடைமை சமூக அமைப்பு தான் காரணம். அதுல என்ன பிரச்சனை, இன்னைக்கு வந்து ஹிமாலய பிரதேசத்துல வந்து 2 தலைமுறைக்கு முன்பாக இந்த பழக்கம் ரொம்ப கடுமையா இருந்திருக்கு, ரொம்ப பரவலாக இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னாக்க குறைவான லேண்ட், அதே போல மக்கள் தொகையில வந்து இருக்கக்கூடிய விகிதாச்சார பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கின்ற பொழுது சொத்து பிரிந்து போகக்கூடாது என்பதற்காக சகோதரர்கள் வந்து ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் நீடிக்கிறது. தமிழ்நாட்டிலே சில சமூகங்கள் இருக்கு. அதனால பழங்குடி மக்கள் தான் அந்த பழக்கம் இருக்கு. அதனால அது பேர் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதனால இன்றைக்கே இருக்கு, குஜராத்ல இருக்கு, அவங்க சொல்ற பஞ்சாப்ல அதிகமா இருக்கிறது. அதனால இல்லாத ஒண்ணு சொல்லவில்லை, இருக்கிற ஒண்ணு தான் சொல்லிருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு ஆட்சேபம் இருக்கு? இப்ப அவங்க முன் வச்சதுல விஷயங்கள ஒரு கேள்வி மட்டும் சார்கிட்ட கேட்கறேன். இப்ப அவரு கதை சொல்ல உடனே இவங்க வந்து அந்த பழங்குடி சமூகத்துல கூட இருக்கு அப்படின்னு சொன்னே உடனே அவர் என்ன சொன்னார்னா, அந்த பேரெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க பேர்லாம் சொல்லாதீங்க அப்படின்னாரு. ஏன் அந்த உணர்வு வருது பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு? அப்ப திருச்செங்கோடு மட்டும் நீங்க சொல்லலாம், ஆனா இந்த பேரை சொல்லக்கூடாது இவங்களுக்கு. இல்ல பேரு சொன்னா அந்த ஒரு சமூகத்தை இது தேவையில்லாம ஒரு சமூகத்தை அது தேவையில்லாத பாதிப்பு வரும். இல்ல ஒரு சமூகத்தோட பேரு சொன்னா அந்த பேர் எப்படி சொல்லணும்ன்றீங்க? அது எதுக்கு எதிர்க்க தேவையில்லை. அதான் சார் சொல்றேன், திருச்செங்கோடு சொன்னதா இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றேன் நான். திருச்செங்கோடு சொல்லணும்னா இது பிரச்சனையே இல்ல. இது திருச்செங்கோடுனே உங்களுக்கு அந்த சமூகம் சார்ந்து எந்த அந்த வார்த்தை குறிப்பிட்டிருக்காங்களா? குறிப்பிட்ட சமூகம் கோயில் திருவிழான்னு சொல்லிருக்கீங்க. அங்க யார் வாழ்றா? அங்க இருக்கிற மக்கள் தான். ரெண்டாவது நீங்க மகாபாரத உண்மை சமூகம் ஏத்துக்கிறீங்களா?
சாமியே வழிமுறை எப்படி இங்க வந்திருக்கும் அப்போ இல்ல நீங்க மகாபாரதம் சொன்னா நாடகங்களும் கதைகளும் காப்பியங்களும் நடக்கிற விஷயங்களை அப்பதான் மக்களுக்கு புரியும். அதாவது மகாபாரதத்துல வந்து இவர் குந்தி இருக்குன்னு ஒத்துக்கிறாரு, தர்மர் இப்படி பேசினாரு ஒத்துக்கிறாரு, எல்லாம் ஒத்துக்கிறாரு. அப்படி உண்மையா அவர் சொன்ன 5 கணவர் உண்மையா? இருங்க நான் சொல்லிடுறேங்க, முடிச்சிடுறேன். அப்படி ஒத்துக்கிறாருன்னு சொன்னார்னா அந்த வழிமுறைப்படிதான் இது வருதுன்னா அப்ப அது வந்து உண்மையாயிருது. ஆனா இவங்க கொள்கை வந்து அது இல்ல, மகாபாரதமே வந்து நடக்காத சொல்லலங்க, ஒண்ணு. இவங்க வந்து இப்ப நிறைய இந்த கருத்து சுதந்திரம் பத்தி எல்லாம் பேசினாங்க கம்யூனிஸ்ட். இவங்க கல்கத்தாவில மேற்கு வங்காளம் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கும்போது 1990 இல்ல அதெல்லாம் தேவையில்லை, சந்தோஷ நகரம் சிட்டி ஆஃப் ஜாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அங்க என்னன்னா அது வந்து மேற்கு வங்காளத்துல கம்யூனிஸ்ட் ஆட்சியால என்னென்ன பசி பட்டினிலாம் வந்தது அப்படின்ற படம். அந்த படத்தை எடுக்க விடாம வன்முறையில் ஈடுபட்டு அந்த படக்குழுவை நிறுத்தினாங்க இவங்க கம்யூனிஸ்டுகள், அங்க இருந்த கம்யூனிஸ்டுகள். 2வது லெனின் பத்தி ஒரு படம் வந்தது சார், டாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது சர்வதேச திரைப்பட விழா வந்து கல்கத்தாவில் நடந்தது. லெனினை பத்தி, லெனின் எப்படி உமனைசரா இருந்தாரு அப்படின்றத பத்தி அந்த படம். அது இவங்க அந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய வன்முறையில் ஈடுபட்டு அந்த படமே அங்க வந்து வெளியிடல. 3வது கேரளாவில் பால் தக்காரி அப்படின்னு ஒருத்தர், அவரையும் அடிச்சு விரட்டினாங்க இந்த கம்யூனிஸ்டுகள். அதனால இவங்க வந்து கருத்து சுதந்திரம் பேசுறதெல்லாம் நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியல நாங்க என்ன பண்றது. பெண்ணுக்கு நல்லா 2வது வைங்க, நான் ஒரு படைப்பாளி, இன்னொரு படைப்பாளிக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். படைப்பாளிக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க எங்களுக்கு தெரியும். நீங்க படைப்பாளிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க எங்களுக்கு தெரியும். இவங்க சொன்னல கேஸ் செஞ்சீங்க கம்யூனிஸ்டுகாருக்கு படைப்பாளியை கருத்து சுதந்திரம் பற்றி பேசுறதுக்கு கம்யூனிஸ்டுக்கு தகுதி இல்லை. பேசவே கூடாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், குட்டி ரேவதி சண்டை கோழியில குட்டி ரேவதினு ஒரு கேரக்டர் வச்சு அது பண்ணாங்க. அப்போ அந்த குட்டி ரேவதி அதை எதிர்த்தார்கள், என் பேரு தான் இது, என்ன அசிங்கப்படுத்த சொல்லிட்டு. அதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க. எஸ் ராமகிருஷ்ணன் தான் இருந்து, அப்ப அவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, அது தப்புன்னு தான் சொன்னீங்க. எஸ் ராமகிருஷ்ணன் எதிர்த்து நிறைய பெண்ணியவாதிகள் பேசினாங்க. பெண்ணியவாதிகள் நிறைய அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன். இப்ப நீ மட்டும் எதிர்க்கலாமா? நாங்க எதிர்க்கிறோம். இடதுசாரிகளும் தங்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்துக்கள் வரும்போது அவங்களும் சர்வாதிகாரமா தான் நடந்துகிட்டாங்க குற்றச்சாட்டு அவர் ஆதாரம் தெளிவா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு படைப்பாளரும் எந்த ஒரு படைப்பும் சமூகத்திற்கு புறம்பாக அல்லது சமூகத்திற்கு தீங்கு ஏற்படுகிற வரையில், அதுலதான் நான் தொடங்குனதே, ஏற்படுகிற வகையில சொல்லுகிற போது தங்களுடைய எதிர்ப்பை நிச்சயமாக தெரிவிக்கலாம். யாரும் போய் அடிச்சு திரைய கிழிச்சதாகவோ வீட்டுல இருக்கிறவங்களை வந்து கொலை பண்ணதாகவோ எந்த இடத்துல எந்த குறிப்பையும் இவர் சொல்ல முடியாது. படைப்பாளர்கள் ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட 2010 இருந்து கிட்டத்தட்ட 4 வருஷமா பெருமாள் முருகனை எந்த வேலையும் செய்ய விடாம அவர் மனசை வந்து காயப்படுத்தி ஒரு குற்ற உணர்வை உருவாக்கி அவர் எழுதவே வேண்டாம்பா, இந்த பொழப்பே வேண்டாம் அப்படின்னு ஒரு படைப்பாளன் ஓடுகிற அளவுக்கு எந்த இடத்திலும் இடதுசாரிகள் இதுவரை நடந்ததாக நீங்க ஒரு குறிப்பை காட்ட முடியாது. ஒரு படம் எனக்கு கருத்து முரண்படுகிறது என்றால் அதற்கு எதிராக என்னுடைய கருத்தை பதிவு செய்வது தார்மீக பொறுப்பு. இதே கமலஹாசனுடைய படம் வந்த போது அந்த படம் உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களையும் ஒட்டுமொத்தமாக குற்றவாளிகளாக காட்டுவது என்கிற பொது புத்தியில் இருந்து படைப்பாளர்கள் மாற வேண்டும் என்று நாங்கள் குற்றச்சாட்டு வச்சு அடையாள ஆர்ப்பாட்டம் பண்ணி பேசணும். அதுக்கு மேல அந்த படைப்பாளரை போட்டு உட்கார வச்சு மண்டையிலே கொட்டி அந்த படைச்சு கிழிச்சு எடுத்து எரியறதுக்கான வேலையை யாரும் செய்யல. அப்ப இஸ்லாமிய அமைப்புகள் செஞ்சதை நீங்க கண்டனம் தான் தெரிவிச்சீங்க? கண்டனம் தெரிவிச்சோம். தவறை ஒரு அறிக்கை விட்டு ஆனா இந்த பிரச்சனைக்கு ரோடு ஃபுல்லா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா
எதிர்ப்பு தெரிவிக்கிறத நாங்களும் தெரிவிப்போம். கம்யூனிஸ்டுக்கோ இல்ல எங்க கொள்கைக்கு எதிராக இருக்கும் நாங்களும் எதிர்ப்பு தெரிவிப்போம். அந்த உரிமையை நாங்க உங்களுக்கு கூட நீங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆனா ஒரு எழுத்தாளர் நீங்க மனமுடைஞ்சு இந்த எழுத்தாளர் நான் ஒருத்தன் செத்துட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனிமைப்படுத்துற அளவுக்கான விஷயங்களை இடதுசாரிகள் செஞ்சதுங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சகோதரி அந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சு அது இந்த சமூகத்திற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகம்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. பாராட்டுறேன். கண்டிப்பா ஒரு தைரியம் வேணுதுக்கு. அவங்க அதனாலதான் எனக்கு அவங்க படிச்சாங்களா இல்லையாங்கிற சந்தேகமே. இப்போ இன்னைக்கு அந்த தேர் திருவிழால ராத்திரி போனா சுகம் நிறைய கிடைக்கும்னு சொல்லி இளைஞர்கள் தூண்டப்பட்டிருக்கிறார்கள். இது ஏன்னா இன்னைக்கு பாலியல் குற்றம்ங்கிறது எப்படியோ நடக்குது, விதவிதமா பாலியல் குற்றம் நடக்குது. இப்ப இந்த புத்தகத்து மூலமா ஒரு பாலியல் ஆர்வலர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். நல்ல ஒழுக்கம் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. திருச்செங்கோடு அன்னைக்கு அந்த தேர் அன்னைக்கு அங்க போனோம்னு சொன்னா நமக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் போய் பாலியல் குற்றங்களை 100 வருடத்துக்கு முன்னாடி தானே அவர் சொல்லியிருக்காரு. இப்பதான் நடக்குது. இல்ல நான் சொல்ல வரேன். அதாவது இது எப்படின்னா, அப்போ இளைஞர்கள் என்னன்னா, நம்ம முன்னோர்களே இப்படிதானோ, அதாவது இல்லாத ஒண்ணு நீங்க எல்லாம் என்னமோ முன்னாடி இருந்த மாதிரி தவறுங்க. இல்லாத ஒண்ணு இருக்குது. என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? இருக்குதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? திருச்செங்கோட்டுல இது நடந்தது ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம் இருக்கா உங்கள்கிட்ட? அப்புறம் என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்கிட்ட? உலகம் முழுவதும் திருப்பி உலகம் பூரா விஸ்வரூபம் திருச்செங்கோடு இந்த நாவலை பத்தி பேசாம வேற சப்ஜெக்ட் பேசுறேன். இப்படி தூண்டுற புக்க நீங்க எதுக்கு தான் செய்வோம்? எல்லா சமூகங்களும் நீங்க ஒரு எழுத்தாளர் ஆதாரம் இருக்குன்னு சொல்றேன். ஆதாரம் இல்ல. ஒரு எழுத்தாளர் கூச்சல் போட்டு சத்தம் போட்டு சண்டை போட்டு நீங்க படிக்கலையா? படிச்சீங்களா? சொல்லுங்க அந்த புக்ல பத்தி சொல்லுங்க. எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. பாலியல் வேட்கையை தூண்டுற மாதிரியான இந்த மாதிரி விஷயங்கள் தேவையா அப்படிங்கறது அவருடைய கேள்வி. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பல பிரச்சனைகள் பாலியல் வேட்கை தூண்டுற மாதிரி இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க தடை செய்றீங்களா? சினிமால வருது பாருங்க, அப்படி எல்லாம் பேசுறா. இந்த புக் இது தூண்டுற மாதிரி இருக்கு இல்லன்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்து நான் என்ன சொல்ல வரேனாக்க, இன்றைக்கு அவர் திரும்ப ஆதாரம் கேட்கிறாரு. உலக வரலாற்றை படிக்கணும். நான் படிக்கவே இல்லைன்னு சொல்ல நேரம் படிக்கிறாரு. இந்த புக்கை படிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. அதனால மாமேதி ஏங்கல்ஸ் அவர்கள் குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகிவிட்டு தோட்டத்தை பத்தி புக்கில் இருக்காரு. அதுல பண்டைய சமூகங்கள்ல உலகம் முழுவதுமே எல்லா நாடுகளுமே பாலி ஆண்ட்ரி இருந்திருக்கு, பாலி கைனே இருந்திருக்கு. பாலி ஆண்ட்ரினா என்னக்க, ஒரு பெண்ணுக்கு பல கணவன்கள் இருப்பது, அது பாலி ஆண்ட்ரி. அதே போலவே ஒரு கணவனுக்கு பல மனைவிமா இருக்கிறது, பாலி கைனே. இந்த மாதிரி பல கூட்டு திருமண முறையெல்லாம் பல இடங்கள்ல இருந்திருக்கு. அப்ப இதை வரலாற்று உண்மை மறைக்க கூடாது. அதனால தனிச்சொத்துடைமை என்ற இது தோன்றிய பிறகுதான் திருமண முறையெல்லாம் பல்வேறு மாற்றம் வந்திருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மாற்றம் அது பிறகுதான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிலே இருந்திருக்கு, இந்தியாவில இருந்து உலகம் முழுவதும் இருந்திருக்கு. அதனால அதெல்லாம் நீங்க சங்க இலக்கியங்களை படிச்சாலே தெரியும். அதே போல நான் என்ன சொல்றேன்னாக்க, இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல, இன்னைக்கு இமாலய பகுதியில பல பகுதியில, நாட்டின் பல பகுதியில
ஒரு ஆணுக்கு பல பெண் திருமணம் செய்யறதும் இருக்கு. ஊட்டி, நம்ம ஊட்டியில இருக்கிற அதே பழங்குடி போலவே மக்கள்கிட்ட. ஒரு பெண்ணுக்கு பல பேரை திருமணம் செய்யற முறையும் இருக்கிறது, இன்னைக்கு யதார்த்தத்துல இருக்கிறது என்பதை உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது தயவுசெய்து நீங்க படிங்க. அதனால உலகத்தில் இல்லாத ஒன்றை, இந்தியாவில் இல்லாத ஒன்றை, தமிழகத்தில் கடந்த காலத்தில் இல்லாத ஒன்றை, இன்றும் இல்லாத ஒன்றை இந்த நாவல்ல வந்து பெருமாள் முருகன் எழுதிவிட்டார். இது பெண்களை இழிவுபடுத்துது அப்படிங்கிற வாதம் தவறுது. அப்புறம் ஈஸ்வரன் அவர்கள் அவரும் பெண்களுடைய உரிமை பத்தி ரொம்ப பேசுறாங்க. என்னமோ நாங்க பெண்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி. ஒரு பெண்ணுக்கு வந்து ஜனநாயக ரீதியான உரிமை இருக்கு. யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தேர்வு செய்கிற உரிமை இருக்கிறது. அது அடிப்படையான பெண்களுக்கான அடிப்படையான உரிமை. இன்னும் சொல்ல போனா திருமணம் மட்டுமல்ல, எப்பொழுது குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், எத்தனை குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பெண்களுடைய உரிமை. பெண்கள் நிறைய கணவர்களை திருமணம் செஞ்சு கொண்டு உங்க கொள்கை என்னது? பெண்கள் நிறைய கணவர்களை ஒழுக்கத்தை எத்தனை கணவர் வேணாலும் கட்டிக்கிறாங்க. பெருமாள் குருடைய நாவல் இந்த கதை இருக்கிறதுக்காக கொளுத்துறதுக்கு எரிக்கிற துணிச்சல் இருக்க உங்களுக்கு மகாபாரதம் இருக்க முடியுமா? நீங்க தயாரா? நீங்க பாருங்க, விஸ்வரூபா, மகாபாரதம், உலகத்துல அந்த நாடு இந்த நாடு இதெல்லாம் வேண்டாம். பாருங்க, பேச விட மாட்டேங்கிறேன். நான் சொல்றேன், யதார்த்தத்துல இல்லாத, கடந்த காலத்துல யதார்த்தத்துல இல்லாத, உலக வரலாற்றுல இல்லாத ஒரு விஷயத்த சொல்லல. படைப்பாளிக்கு வந்து கடந்த காலத்தை பேசுற உரிமை இருக்கிறது, இல்லன்னு சொல்ல முடியாது. இதே RSS இந்துத்துவ அமைப்புகள் கடந்த காலத்தை எடுக்கிறாங்க. அதனால வந்து இவங்க எதிர்க்கின்றதுல வந்து எந்த விதமான நியாயமே கிடையாது. அதுக்கடுத்து லெனினுடைய படத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், இடதுசாரிகள் முழுமையாக கருத்து சுதந்திரத்தை ஆதரிக்கிறோம், அதுக்காக நிக்கிறோம் அவங்க சொன்ன மாதிரி. ஆனால் அதே சமயத்துல தனிப்பட்ட நபர்களை, தனிப்பட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வந்து ஒரு என்னது என்ன நியாயம்? இங்க வந்து திருச்செங்கோடு இந்தியாவே கேவலப்படுத்து மகாபாரதம், இந்தியாவே கேவலப்படுத்து மகாபாரதம், மகாபாரதத்தை கொடுத்துங்க. நீங்க திருச்செங்கோடு பாக்குறீங்க, நான் திருச்செங்கோடு இல்ல, இந்தியங்க மகாபாரதம் கேவலப்படுத்துங்க இந்தியர்களை. நீங்க கொண்டு பாக்க தைரியம் உங்களுக்கு கேவலப்படுத்துறீங்க. திருச்செங்கோடு என்ன சொல்றாங்க? இடதுசாரிகள் தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்தி அந்த படத்தை பத்தி நான் இன்னொரு கருத்து சொல்றேன். இந்தியா சம்மதிச்சு ஒரே ஒரு கேள்வி, பெருமாள் முருகன் இத பத்தி பேச்சே வரமாட்டேங்குது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க லெனின் படம் வந்து அந்த பட படைப்பாளிகள் அவங்க தாக்கி இருந்தாலோ எதிர்த்து பேசினாலும் அதுவும் கண்டிக்கத்தக்கதான். அவங்க யாருமே இடதுசாரிகள் சார்பெல்லாம் விட்டுருங்க. நீங்க ஒரு படைப்பு வருது, அது இடதுசாரிகள் எடுத்தாலும் சரி, வலதுசாரிகள் எடுத்தாலும் சரி, ஒரு படைப்பாளிக்கு கருத்து சொல்லக்கூடிய சுதந்திரம் இருக்கா? அதை நீங்க எழுத்து தானே பேசணும். அது இனிமே நீ எழுதக்கூடாது. இது சரியா தப்பா? நீங்க லெனினை விட்டுருங்க. நான் விட்டுறேன். புத்தகத்தை கொளுத்துவது என்பது எல்லாருமே செய்யற வந்து தங்களுடைய ஜனநாயக அரசமைப்பு சட்டத்தையே கொளுத்துறாங்க. ஜனநாயக அடிப்படையில் தங்களுடைய வழிகளை காட்டுவதற்கு அது ஒரு வழியா தான் எல்லா இயக்கங்கள் மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் அதை செஞ்சிருக்கு. அவருக்கு மிரட்டல் கொடுக்கலையா? எங்க பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எழுத்து தொழிலை விட்டே நான் போறேன்னு எழுதியிருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வரேன். காரணம் என்னன்னா, அவர் எதிர்பார்த்த எதிர்வினை நடக்கல. இங்க அவர் என்னன்னா, இந்த அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் வர வேணும், இது வந்து ஒரு மத பிரச்சனை. அதிமுக அரசுக்கா? நீங்க பாருங்க, எல்லா பேட்டியும் பாருங்க. இந்த புத்தக கண்காட்சியில அந்த நடக்கும்போது அவங்க என்ன பேசுறாங்கன்னா, அங்க இது மோடி அரசு வந்தவொடனேதான் இது மத பிரச்சனையை எடுக்கிறாங்க. இது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த புத்தகத்தெல்லாம் இது போல எதிர்க்கிறாங்க. ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு தான் அங்க பேச்சாங்க. நீங்க டிவில வேணா பாருங்க, எல்லாரும் உண்மைதான். அதாவது அவர் எதிர்பார்த்த அவர் என்ன நினைச்சாருன்னா, பெருமாள் முருகனும் இவர்கள் போன்ற ஆட்களும் என்ன நினைச்சாங்கன்னா, தமிழ்நாடே கொந்தளி